வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தியானத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த அலசி ஆராய போறோம். அதாவது உண்மைங்கிற ஒரு விஷயத்த வச்சு கடவுளோட இருப்ப எப்படி நம்மால உணர முடியும்ன்றத பத்தி தான் இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். முதல்லயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துல இருந்து தான் இந்த தியானம் ஆரம்பிக்குது. அது வேற எங்கேயோ இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே தினமும் நடக்கிற ஒரு மௌனமான போராட்டம் தான் அது. இந்த முதல் வரிய கேட்டாலே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது இல்லையா? இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதாவது கடவுளே என் மனசு முழுக்க பொய் தான் கூடு கட்டி இருக்கு, அதனால என்னை ஒதுக்கிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருக்கு. நம்ம மனசு சில சமயம் பொய்களோட இருப்பிடமா மாறிடுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த மெய்ப்பொருள், அந்த உண்மை நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம ஏங்குறோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு யோசனை சொல்லப்படுது. நம்ம மனசுல இருக்கிற பொய்யை எதிர்த்து சண்டை போடுறதை விட சத்தியத்தை, அதாவது உண்மையை உள்ள கூப்பிடுறது தான் ஒரே வழியாம். சிம்பிளா சொல்லணும்னா, இருட்டை விரட்டுறதுக்கு நீங்க இருட்டோட சண்டை போட வேண்டியதில்ல, ஒரு சின்ன விளக்கை ஏத்தினா போதும். அதே மாதிரி தான் இதுவும். சரி, மனசுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்தை சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆனா நாம இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ வானத்துல மிதந்து போற ஒரு சின்ன மேகத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன். பாக்குறதுக்கு அது எவ்ளோ சின்னதா ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இல்லையா? ஆனா அந்த சின்னஞ்சிறு மேகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆமாங்க, அந்த சின்ன மேகம் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தர்ற பிரம்மாண்டமான சூரியனையே நம்ம கண்ணுல இருந்து முழுசா மறைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. யோசி பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்ளோ பெரிய பாதிப்பு உண்டாக்க முடியும்னு. இந்த உதாரணம் எதுக்குன்னா, இது அப்படியே நம்மளோட உள் மனசுக்கு பொருந்தது. அந்த பிரகாசமான சூரியன் யாரு நினைக்கிறீங்க? அதுதான் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக ஒளி. அப்ப அதை மறைக்கிற அந்த சின்ன மேகம், அதுதான் நம்ம மனசுல படியிற அழுக்கு. ஓகே, இப்போ ஒரு கேள்வி வருது. நம்மளோட தெய்வீக ஒளியையே மறைக்கிற அளவுக்கு சக்தியுள்ள அந்த மேகம், அதாவது மன அழுக்கு அப்படின்னா அது என்ன? அது கோபமா, பேராசையா, இல்ல வேற ஏதாச்சும் பெரிய விஷயமா? ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த மன அழுக்கு வேற எதுவுமே இல்லையா, நாம பொய் பேசுறோம்ல அந்த பழக்கம்தான் அப்படின்னு இந்த தியானம் ரொம்ப ஆழமா சொல்லுது. நினைச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன பழக்கத்துக்கு நமக்குள்ள இருக்கிற இறை ஒளியே மறைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. சரி, பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ தீர்வு என்ன? அந்த மொயகத்தை எப்படி விளக்குறது? உள்ளே இருக்கிற சூரியனை மறுபடியும் எப்படி பிரகாசிக்க வைக்கிறது? அதுக்கான வழியையும் இந்த தியானம் ரொம்ப அழகா காட்டுது. அந்த வழிக்கு பேருதான் சத்தியவிரதம். இதுல 3 படிதான். முதல் படி அறிதல், அதாவது ஆமா எனக்குள்ள பொய் இருக்கு அப்படின்னு முதல்ல நாம ஒத்துக்கணும், அதை உணரணும். 2வது படி நிலைநிற்றல், அதாவது இனிமே சத்தியம் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியா நிக்கணும். இப்படி நாம செய்ய ஆரம்பிக்கும் போதே 3வது படியான உணர்தல் தானா நடக்கும். அந்த உள்ளொளி பிரகாசிக்கிறத நாம அனுபவபூர்வமா உணர ஆரம்பிப்போம். இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப நேரடியானது. நாம எந்த அளவுக்கு சத்தியத்துல, அதாவது உண்மையில உறுதியா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு தெளிவடையும், அந்த இறை உணர்வும் நமக்குள்ள அதிகமாகும். சிம்பிளா சொன்னா இது ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி. இப்போ நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த முழு கருத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா அப்பர் பெருமான் சொல்லி முடிக்கிறார். அதுதான் இந்த தியானத்தோட உச்சகட்டமான ஒரு பகுதி. அடடா, என்ன ஒரு அற்புதமான வரி பாருங்க. பொய் சேர்ந்து சிந்தை புகாதாய் போற்றி. அதாவது பொய் கலந்த மனசுக்குள்ள நீ வரமாட்ட, அதுக்காக உனக்கு ஒரு வணக்கம். அடுத்த வரி போகாது என்னுள்ள திருந்தாய் போற்றி. ஆனா அதே சமயம் என் மனசை விட்டு நீ எங்கேயும் போகாம அங்கே இருக்க, அதுக்காகவும் உனக்கு ஒரு வணக்கம். இதுல இருந்து என்ன புரியுது? இறைவன் நம்மள விட்டு எங்கேயும் போகல, அவர் எப்பவும் நமக்குள்ளதான் இருக்கார். ஆனா பொய்ங்கிற ஒரு திரை இருக்கிறதால அவரால் அங்கே பிரகாசிக்க முடியல. அந்த திரையை மட்டும் நாம விலக்கிட்டா போதும், அவர் அங்கேதான் இருக்காருன்னு நமக்கு தெரியும். இறுதியா இந்த தியானம் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த தெய்வீக ஒளி இருக்குன்னா, நம்மளோட அக ஒளியை மறைக்கிற அந்த சின்ன மேகம் எது? அது என்ன மாதிரியான பொய்? இத பத்தி நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.